ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வார் அட்டாக். ஸோ நம்ம எப்போவுமே ரெகுலராக வார் அட்டாக் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த முறை பார்த்தோன்னா ஏர் ட்ராகனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம TH 18 and 17 எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒன்று ஹீரோஸை இறக்கி ஒரு ஏரியாவை கிளியர் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இவனை இறக்கி ஃபஸ்ட்டு இறக்கி கிளியர் பண்ணுறோம். யார் நம்மளுடைய வார்டன் இறக்கி ஒரு ஏரியாவை கிளியர் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ கிளியர் பண்ணி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ட்ராகனு வார்டனுக்கு பார்த்திங்கன்னா வார்டன் கிரவுண்ட் லெவலில் வச்சு அடிக்கிறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ட்ரூப்ஸில் பலூனை இறக்கிட்டு ஸோ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்போவை கிளியர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம வார்டனோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வார்டனோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் பார்த்தோன்னா அதுக்கான பெட்டு இந்த பெட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஏர் டிஃபென்ஸை நமக்கு டைவர்ட் பண்ணும். ஸோ அதே ஏரியாவில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணிவிட்டு வார்டனுடைய கதை முடிஞ்சிடும். வார்டனோட கதை முடிஞ்ச உடனே நம்ம முடியறதுக்கு முன்னாடி ட்ராகனை இறக்கி விட்டுருவோம். ட்ராகனை இறக்கி விட்டு கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்ச்சரையும் கிங்கையும் இறக்கிட்டு கிங்கோட எபிலிட்டி கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆர்ச்சருக்கு பார்த்திங்கன்னா ஹை லெவல் வச்சு ஆர்ச்சருக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உடனே ப்ளூமை யூஸ் பண்ணி நம்மளுடைய இட்டியை யூஸ் பண்ணி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி இறங்கிட்டான் இது பை ராங்லி. பட் இட்டி நேராக அங்கே இறங்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கார்டியன் இருப்பான். கார்டியனை கதையை முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஸோ அப்படியே கார்டியனை முடிச்சிட்டாவே TH 18 ஹோம் ஒரு நார்மல் பில்டிங் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ க்யூனை வச்சு இந்த ஏரியாவை கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம எய்ம் பண்ண மாரி பார்த்தோன்னா இவன் சைடில் போயிட்டான். ஆக்சுவலி இந்த இதில் ட்ராகன் மோஸ்ட்லி சைடில் போயிடுவான். நம்ம ஃபனல் ஒர்க் ஆகலை அப்படின்னாவே ட்ராகன் சைடில் போயிடுவான். ஸோ அது ஒரு கஷ்டம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம 3 ஸ்டார் எடுக்க பார்க்கணும். 3 ஸ்டார் எடுக்க முடியலனா முடிஞ்ச வரைக்கும் 2 ஸ்டாராவது எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ ஓகேங்களா, லாஸ்ட் மினிட்டில் இது எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கணும். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் இதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு புது எக்யூப்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டேன். பட் எனிகோ இது மேக்ஸு நீங்கள் TH 18 மேக்ஸை நீங்கள் 3 ஸ்டார் எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் ட்ராகன் அட்டாக்கில். ஸோ 2 ஸ்டார் கன்ஃபார்மாக எடுக்கலாம், எதை வச்சு ட்ராகனை வச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெத்தடு யாரும் விளையாட தெரியாதவங்க கூட 100% அடிக்கலாம். ஸோ நம்ம இவர் கூட கேம் ராஸ்கல் ப்ரோ கூட இந்தமாரி மெத்தடை ஒன்று சேனலில் ஹெல்ப் பண்ணி போட்டு ஒரு 3 ஸ்டார் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாப்ல. நல்லா இருக்கும். பட் இது நம்ம இந்த நியூ எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதில் ஷார்ட்ஸ் கூட போடுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து சேம் இதே ஃபார்மேட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம 2 எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சேம் தான், ட்ராகனை யூஸ் பண்ணி சேம் மெத்தடில் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயிண்ட் ஏராவை வச்சு எப்போவுமே பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவை இறக்கி விட்ருவோம். அதில் 2 ஹீரோவும் பேரில் இறக்கி விட்டு இந்த 6 o'clock டைமில் பார்த்தோன்னா ஃபுல்லாக வார்டன் கூட பார்த்திங்கன்னா பலூன்ஸோட ட்ராகன் தான் மெயின் ட்ரூப் நமக்கு. ஓகேங்களா, வச்சு ஒரு ஃபனல் மாரி உருவாக்கிட்டாங்க. ஸோ ட்ரூப்ஸ் வெளில வரும்போது ட்ராகன் இதெல்லாம் சேர்த்து அடிக்கும். பட் இந்த இடத்துல டைவர்ட் பண்ணணும். இவர் இந்த இடத்துல டைவர்ட் பண்ணல. இந்த இடத்துல நம்ம புது ஸ்பெல் இருக்கு இல்லையா, டோட்டம் ஸ்பெல், அதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அவர் இதை யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் மேபி இது சக்ஸஸ் ஆகிருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ட்ரூப்ஸ் மட்டுமே எந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுது பாருங்கள். புதுசாக எக்யூப்மெண்ட் இவர் மேபி இந்த பேஸில் பெருசாக தெரிஞ்சுக்கொள்ளல. புதுசாக எக்யூப்மெண்ட்டு. ஓகே, ஏன்னா கார்டியன் ரொம்ப பெருசாக எப்படி தூக்கி போடுறான் பாருங்கள் கைஸ். ட்ராப்ஸ் நல்லா ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ராப்ஸ் இது எட்டியை அப்படி தூக்கி போடுது. ட்ராப்ஸ் விசஸ் எட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட்ஸ் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த இதில் ட்ராப்ஸ் விசஸ் எட்டி இது ஆக்சுவலி 100% ஆகக்கூடியது தான். பட் எங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இவன் வாலில் எப்போவுமே குயின் மாட்டிக்கிட்டானாவே அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். எனிகோ இது டைம் லேப்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வருங்க பாருங்கள். வாலில் மட்டும் மாட்டாமல் இருந்திருந்தால் இதில் கண்டிப்பாக 100 ஸ்டார் எடுத்துருக்கலாம்.
ஸோ இது 80% வந்துச்சு. இந்த இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது இது இல்லைன்னு நினைக்கிறேன். புது டிஃபென்ஸ் அந்த டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவில் புது டிஃபென்ஸ் இருக்குது. அது பார்க்கலன்னா போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் ப்ரிவ்யூ பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், புது டிஃபென்ஸ் இருக்கும். அந்த டிஃபென்ஸுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். பட் ஆனால் இது வந்து ஓகே, டைம் லேப்ஸ் தான். ப்ளஸ் வந்து வால் எந்த இடத்துல எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு குயினுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக. அதுமாதிரி வந்து பாருங்கள், புது விசார்டு வந்து கம்பைன் விசார்டு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஈஸியாக முடிச்சிருது பெட்ஸ் எல்லாம். ஓகே, இது 100% எடுக்கிறது தான், பட் ஃபெயில் ஆகிடுச்சு. பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் 2 ஸ்டாராவது கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலோ, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்மளுடைய ஆர்கேசிஓசி வீடியோ வந்து ஆர்கேசிஓசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ வேணும்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்கமிங் வீடியோஸ்லாம். லைவ் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக. லைவ் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு லைவ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஓகே, பை பை. தேங்க்யூ ஸோ மச்.